ஜெர்லி டைம். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பேராசை வேண்டாம். ஒரு காட்டில் நாய் ஒன்று இருந்தது. அது வழியில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு எலும்பு துண்டை பார்த்தது. அதை வாயில் கவ்விக்கொண்டு சென்றது. ஐ, எனக்கு சுவையான எலும்பு கிடைச்சிருக்கு. இவ்வாறு சொல்லிக்கொண்டு நாய் சென்று கொண்டிருக்கும் போது அது வழியில் ஒரு குளத்தை பார்த்தது. குளத்தை கடக்க ஒரு பாலம் ஒன்று இருந்தது. அதில் ஏறி சென்று கொண்டிருக்கும் போது அதன் நிழலை கீழே பார்த்தது. இவங்கிட்ட இருக்கிற எலும்ப எப்படியாவது நாம பிடிங்கிடணும். டேய், எலும்பு தாடா. டேய், என் எலும்பு தா என்று சொல்லி அதன் நிழலில் உள்ள நாயை நோக்கி குரைத்தது. அந்தோ பரிதாபம்! இது தன்னிடம் இருந்த எலும்பு துண்டையும் இழந்தது. இதை போலதான் நாமும் நமக்கு இருப்பது போதும் என்று நினைக்காமல் மேலும் வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்மிடம் இருப்பதில் எப்பொழுதும் திருப்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.